நம்மோடு பாஜக இளைஞரணி தலைவர் எஜி சூர்யா இணைந்திருக்கிறார். ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. வருகின்ற தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அந்த கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர், அந்த கட்சியினுடைய தலைவருக்கு பொறுப்பு என்கிற சூழல்ல இன்றைக்கு 29 பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கிற சூழல்ல மிக ஒரு மோசமான அசம்பாவிதம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. சூர்யா, உங்கள் பார்வை. அதான் இப்போ இந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்கும் போது 10,000 மக்கள் வருவாங்க அப்படின்னு விஜய் அவர்களுடைய கட்சியிலிருந்து லெட்டர் பேட்ல கொடுத்திருக்காங்க. அதற்கேற்ற பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போ நம்ம கூட்டத்தை கூட்டுவதற்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா உடனடியா அதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்றது. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல இவ்வளவு ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டுல, அதுவும் அரசியல் கூட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு திரை நடிகரா இருக்கார், இவரை பார்ப்பதற்கு கூட்டம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இது அந்த கட்சியினுடைய பொறுப்பு, முதல் பொறுப்பு. இவ்வளவு மக்கள் எதிர்பார்க்கிறோம், அவ்வளவு மக்கள் எதிர்பார்க்கும் போது சரியான நடைமுறைகளை பின்பற்றி நம்ம கூட்டத்தை நடத்தணும். மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நாமக்கல்ல போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்து விட்டது. அடுத்தது இந்த கரூர்ல இந்த பிரச்சனை. ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா போதிய பாதுகாப்பு வழிமுறை நடைமுறைகள் எதுவுமே பின்பற்றாம நான் பாட்டு இஷ்டத்துக்கு சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரி மீட்டிங் போடுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி உயிரிழப்புகள் எடுத்தா அதற்கு அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு அரசாங்கம் மீதும் நிச்சயமாக தவறு இருக்கின்றது. கூட்டம் இவ்வளவு வரும்னு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அவங்க சரியா ஸ்டடி பண்ணி அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இப்போ இன்னைக்கு 3 குழந்தைகள் 7 பெரியவர்கள்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னா இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது, தாவேகா என்ன பதில் சொல்ல போகிறது, இதற்கு அப்புறமா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருப்பதற்கு என்ன SOP ஃபாலோ பண்ண போறாங்க. நம்ம நாட்டுல சட்டத்துக்கும் விதிமுறைகளுக்கும் ரூல்ஸ்க்கும் பஞ்சமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா இந்த விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ற ஏற்கனவே இருக்கு. அதை முறையா ஃபாலோ பண்ணாலே இந்த அசம்பாவிதமும் நடக்காம நம்ம தடுத்துட முடியும். இந்த கூட்டத்துல நம்மளுக்கு தெரியறது என்னவென்றால், இது போன்ற பொதுக்கூட்டங்களுக்கு ஃபாலோ செய்ய வேண்டிய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. தாவேகா கட்சியின் சார்பாக மட்டுமல்ல, காவல்துறையின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும். அப்போ உடனடியாக இதற்காக ஒரு கமிட்டி அமைத்து யார் மீது தவறு உள்ளது, என்ன ஏற்பாடுகளில் குறை இருந்தது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதற்கு காரணமாக இருந்தவர்கள் முதலில் தண்டிக்கப்பட வேண்டும். 30 உயிர்கள் இப்போதைக்கு போயிருக்கு, குழந்தைகள் பெரியவர்கள் இருந்திருக்காங்கன்னா அதுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம நம்ம எப்பயும் போல கடந்து போயிட்டோம்னா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு இது தொடர்கதை ஆகிவிடும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கரூர் மருத்துவமனையில் தற்போது வரை 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்தடுத்து வருகின்ற தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்சி தலைவருடைய பரப்புரை கூட்டத்திலே இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் சோகம். கூட்டத்திற்கு வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். இதுபோன்ற பாதுகாப்பு வசதிகளும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்காத 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லாயிரம் பேர் கூடியிருக்கிறார்கள். மக்கள் பத்திரமாக சென்றதை பார்க்க முடிகிறது. இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தும் இன்றைக்கு 29 பேரை இழந்திருக்கிறோம். நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் GK வாசன் இணைந்திருக்கிறார். சார், கரூரில் இப்போது வரைக்கும் 29 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வரான்னு தகவல் வந்திருக்கிறது. பாதுகாப்பு குறைபாடு ஒரு காரணம் சொல்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது போன்ற ஒரு அசம்பாவிதத்தை இனிமேலும் ஏற்படக்கூடாதுன்னா நீங்கள் சொல்கிற யோசனை, இந்த சோக நிகழ்வுகள் குறித்து உங்கள் பார்வை? மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய செய்தி இந்த செய்தி. உயிரிழப்பு 25 பேருக்கு மேல், 50 பேருக்கு மேல் அதிக காயமடைந்திருக்கிறார்கள். உயிருக்கு பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதை காரணம் காட்டுவதற்கு, எப்படி இதை நடக்க விட்டார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
ஒரு கூட்டம் நடக்கும்போது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே கூட்டம் நடந்ததா, நடக்கவில்லையா, ஏன் கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கூட்ட நெரிசலிலே சிக்கும் அளவுக்கு ஏன் அங்கே கூட்டம் நடந்தது, இவைகளெல்லாம் பொதுமக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசுனுடைய மெத்தன போக்கா அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுக்கலையா, இதெல்லாம் பல கேள்விக்குறி எழுது. இது போல எந்த கட்சிக்கும் இது போன்ற நிலை தொண்டர்களுக்கும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கும் ஏற்படக்கூடாது. இது முதல் முறையா கடைசி முறையா இருக்கணும். இந்த இழப்புக்கு ஈடே கிடையாது, உயிரிழப்புக்கு ஈடே கிடையாது. இதுக்கு ஒரு உயர்மட்ட விசாரணை தேவை. அரசு உயர்மட்ட விசாரணையை நடத்தி உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அரசியல் கட்சிகளும் அவருடைய தலைவர்களும் கூட மிக கட்டுப்பாடோடு பொறுப்போடு தங்களுடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லி கூட்டங்களை மிக பத்திரமாக நடத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.